கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோதனையில நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, இல்ல சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு வருகிற சோதனையிலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சோதனையை பார்த்து ஓடுன்னு ஆண்டவர் சொல்லல, அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. பிரதர், எனக்கு எப்பேற்பட்ட சோதனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். ஏன் பிரதர் இந்த சோதனை எல்லாம் எனக்கு வருகிறதுன்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, இந்த சோதனை என்னைக்கு முடியும்னு ஒருவேளை நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். இதுக்கெல்லாம் ஆவியானவற்றை கேட்டேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க இதே மாதிரிக்கல என்கிட்ட கேட்பாங்களே, இந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு கேட்டபோது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றான் என்று எழுதியிருக்கிறது. யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பிசாசோடைய கையில, சாத்தானுடைய கையில இந்த யோபுவை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த உடனே அவனுக்கு தன்னுடைய சொத்துகளிலே நிறைய சோதனைகள் வருகிறது, உண்மைதான். அவனுடைய சரீரத்திலே நிறைய சோதனைகள் வருகிறது, உண்மைதான். கூட இருந்தவர்களால நிறைய சோதனைகள் வருகிறது, உண்மைதான். கடைசி வரையிலையும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்ன மனைவியின் மூலம் சோதனை வருகிறது, உண்மைதான். உயிர் காப்பான் தோழன் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த நண்பர்கள் மாத்தி மாத்தி யோபுவை பந்தாடுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு இதே மாதிரிக்கல நான் உருண்டு உருண்டு ஜெபம் பண்றேனே பிரதர், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேனே பிரதர், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறாரு. யோபு 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளையெல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானாக்கும் பாரும் என்றான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வர்றது முக்கியமான காரியம்தான். யோபு சோதனை வந்த போது தேவனுக்குள்ள நிக்கிறானா, தேவனுக்குள்ள நிக்க மாட்டானான்னு பிசாசு சோதிக்கிறான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வரேன். யோபுக்கு தேவன் தான் அந்த சோதனையை கொடுத்தார்னா, அந்த சோதனைக்கு பிற்பாடு அவன் சாதனையாக வாழக்கூடிய சில நாட்களையும் தேவன் அனுமதித்திருந்தார். சாதனையாய் வாழ்கிறது தேவன் உன்னை அனுமதித்தாரானால் அந்த சோதனையையும் தேவன் தான் அனுமதிச்சாருன்னு சொல்லி சந்தோஷமா அதை சகிச்சுக்கிட்டு நிச்சயமா யோபுவோடைய வாழ்க்கை சரித்திரமாக சாதனையாக மாறின மாதிரி உன் வாழ்க்கையும் மாறும். ஆனா என் கணவன் நிமித்தம் எனக்கு சோதனை வருது பிரதர், என் மனைவி நிமித்தம் எனக்கு சோதனை வருது, என் பிள்ளைங்க நிமித்தம் எனக்கு சோதனை வருது, என் வேலையில என்னால தாங்க முடியாத போராட்டம் வருகிறது, என் சபையில எனக்கு போராட்டம் வருகிறது, என் சரீரத்துல எனக்கு போராட்டம் வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது தேவன் அனுமதித்திருந்தாரானால்
நிச்சயமாய் அந்த சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியையும் தேவன் உனக்கு உண்டு பண்ணுவார். அதனால சோதனையில சோர்ந்து போகாம கொஞ்சம் நில்லு. தேவன் உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சோதனையில களைத்து போய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை ஆவியில பார்க்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரே ஒரு அற்புதத்தை செய்யும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.